ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை மாவு புட்டு தான் பண்ணேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மாவு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டு பாத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச அந்த மாவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் ஒன்று விடணும். அப்போ தான் மாவு வந்து திரி திரியாக இல்லாமல் புட்டு பாத்துக்கு சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா நம்ம புட்டை வச்சுக்கலாம். இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போலேருந்தே மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அதுவும் ஒரு இன்சிடென்ட் ரொம்ப மனசை பாதிச்சதுன்னே சொல்லலாம். என்னென்னா தன்னோட 2 குழந்தைங்கள லண்டனில் விட்டுட்டு அந்த குழந்தைங்களோட அப்பா தன்னோட மனைவியோட இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக குஜராத்துக்கு வந்திருக்காரு. அங்கே வந்து தன்னோட மனைவியோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் லண்டனுக்கு தன்னோட குழந்தைங்கள பார்க்க போகும்போது அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அவரும் இறந்து போயிட்டார். தன்னோட அப்பா வருவாங்கன்னு அந்த குழந்தைங்க காத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் வந்து அந்த குழந்தைங்க இருக்கிறத நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த குழந்தைங்களுக்காக லண்டனில் ஒரு கம்பெனி வந்து நிதி திரட்டியிருக்காங்க. ஸோ லண்டனில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவியை அந்த குழந்தைங்களோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் மணியில் 7 கோடி அளவுக்கு வந்து காசு வந்து கிரெடிட் ஆயிருக்கான். ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த உலகத்தில் மனித நேயம் அப்படின்றது வந்துட்டுருக்கு அப்படின்றது வந்து தோணுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் யோசிப்போம், கடவுள் இருக்கா இல்லையா, அந்த உலகத்தில் இப்படியெல்லாம் கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கஷ்டமான நேரங்களில் அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி எத்தனையோ பேர் அந்த குழந்தைங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புனாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள தாங்க நான் உண்மையான கடவுளாக நினைக்கிறேன்.